நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து சோப்பு பண்ணுறோம், ஏதோ போட்டு பண்ணுறோம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. பாருங்கள், வித்தியாசமான எண்ணெய் தான் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு இடத்துலேருந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலேருந்து தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கோம். நமக்கு எங்கெல்லாம் நல்ல நல்ல தரமான எண்ணெய்கள் கிடைக்குதோ அந்த மாதிரி நம்ம ஃபார்மர் கிட்ட வந்து நிறைய இடத்துல எண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஆயில், அதுவுமே நம்ம ஹெர்பல் சோப்புக்கு சேர்த்து பண்ணுவோம். அப்புறம் வெப்பால் ஆயில் நம்ம போடுவோம். இதுவுமே பார்த்திங்கன்னா வெப்பால் ஆயில் இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே வெப்பால் போட்டு வச்சுருக்கோம் இலை. அது ரெடி ஆகிட்டு இருக்குது, இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா விதமான எண்ணெயை மட்டுமே பயன்படுத்தி ஒரு நல்ல தரமான சோப்பு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மக்கள் வந்து சோப்பு தானே ஏதோ ஒன்று போட்டால் போதும் அப்படின்னு நினைக்காம நம்ம ஸ்கின்னை நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம உடம்புக்கு முக்கியமானது நம்ம தோல் தான். நம்ம உடம்பை பாதுகாக்கிறது நம்ம தோல் தான். ஸோ அப்படிப்பட்ட தோலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல சோப்பை போட்டு குளிக்கிறது ரொம்பவே நல்லது. தேவைன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கி ஒரு வாட்டி ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அதுக்கப்புறமா நீங்கள் நிறையா வாங்கிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.